எரிபொருள் பெறுவதற்கு QR குறியீடு அறிமுகம். QR பெறுவதில் உள்ள சிக்கலும் சீரமைப்பு. எரிபொருள் ஒதுக்கீடுகளை பெற்றுக்கொள்வதற்கான QR குறியீடு நடைமுறை தற்போது முழுமையாக மீளமைக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே QR குறியீடு வைத்திருப்பவர்கள் மற்றும் வாகன உரிமையிலோ அல்லது பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி இலக்கத்திலோ எவ்வித மாற்றமும் இல்லாதவர்கள் தங்களின் பழைய QR குறியீட்டையே தொடர்ந்து பயன்படுத்தலாம். முன்னர் பதிவு செய்து ஆனால் தற்போது QR குறியீட்டை தொலைத்தவர்கள் அல்லது தொலைபேசியில் இருந்து நீக்கியவர்கள் தகவல்கள் மாறாத பட்சத்தில் மீண்டும் பதிவு செய்ய தேவையில்லை. கணினியில் உள்நுழைந்து தொலைபேசிக்கு வரும் கடவுச்சொல் மூலம் பழைய QR குறியீட்டை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை பதிவு செய்யாதவர்கள், புதிதாக வாகனம் வாங்கியவர்கள் அல்லது முன்னர் பதிவு செய்த தொலைபேசி இலக்கத்தை தற்போது பயன்படுத்தாதவர்கள் ஆகியோர் கணினியில் புதிதாக பதிவு செய்தல் அவசியமானதாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு தினம் வரை மட்டுமே எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. யாழ்ப்பாணம் வருகை தந்த அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. நமது ஜனாதிபதி தோழர் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார், இந்த நாட்டினுடைய எரிபொருள் இருப்பானது வருகின்ற சிங்கள தமிழ் புத்தாண்டு வரைக்குமாகத்தான் போதுமாக காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து நாமும் எரிபொருள் தொடர்பான பாரிய நெருக்கடியினை, பாரிய சவாலினை நமக்கு முன்னெடுக்க வேண்டி இருக்கும் என்பதனை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். QR code හඳුන්වා දෙනවා කියලා තියෙනවා. හෙට දිනේ ඉඳලා QR code වලින් ඉෂු කරන්න පටන් ගන්නවා. இன்று முதல் இந்த QR code சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இவ்வாறான நெருக்கடியை சமாளிப்பதற்கு நாளைய தினம் முதல் அந்த QR சிஸ்டம் தொடர்ச்சியாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. අපිට එතෙන්දී ඔය ජනමාධ්‍ය නිවේදනයේ පළ කළා තියෙනවා බස් එකකට දෙන්නේ ලීටර් 60යි කියලා. நாங்கள் ஒரு நடவடிக்கையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பஸ்ஸுக்கு 60 லிட்டர் கொடுப்பதற்கு. ඒ නිවේදනයම යට තිබෙනවා මගී ප්‍රවාහන බස් රථ සඳහා තෙල් ලංගමෙන් ගන්න පුළුවන්. அதுபோல இந்த மக்களுடைய போக்குவரத்து தொடர்பான எரிபொருளானது இலங்கை பெட்ரோலியம் போன்ற தாவரத்திலும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ඒ නිසා අපි නිශ්චිතව කියන්න ඕන කම තිබෙනවා පුද්ගලික බස් වලට ඒ වගේම ලංගම බස් වලට ඒවට අවශ්‍ය කරන තෙල් ප්‍රමාණය ලීටර් 60 නෙමෙයි ඊට වැඩි ඕන. ඒ පොදු ප්‍රවාහනට අවශ්‍ය කරන පොදු ප්‍රවාහනයේ යෙදෙන බස් වලට අවශ්‍ය කරන තෙල් ප්‍රමාණය අපි සම්පූර්ණයෙන්ම ලබා දෙනවා. அந்த வகையில் போக்குவரத்துக்கு தேவையான இந்த எரிபொருளை நாம் முழுதாக கொடுப்பதற்கு இருக்கின்றோம். அதுபோல பஸ்ஸுக்கு தேவையான எரிபொருள் மற்றும் அதுபோல இந்த உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள இந்த எரிபொருள் நெருக்கடியானது நாம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் இந்த பொது போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை தாராளமான அளவு, அதாவது நிறைவு செய்யக்கூடியமான அளவு நாம் அந்த எரிபொருளை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு. வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கை பெட்ரோலிய தாபனம் போலீசாரின் தலையீட்டின் கீழ் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மட்டுமே QR முறை மூலம் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் DA ராஜகருணா இன்று பிற்பகல் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அடுத்த மாத இறுதி வரை எரிபொருள் வழங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்று முதல் QR குறியீட்டு முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. எனவே நாட்டில் யாவரும் எரிபொருள் பெற வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமில்லை. இதனை கண்காணிக்க போலீஸ் பிரிவும் களமிறக்கப்பட்டுள்ளது. அதேபோல் QR குறியீட்டிற்கும் நாங்கள் வழங்கிய இருப்புக்கும் இடையில் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உள்ளவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். முன்பு போல் இல்லாமல் உரிமம் ரத்து செய்யப்படலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுவன் முனியப்பர் கோவிலுக்கு அண்மித்த பகுதியில் வாள் மற்றும் போதைப் பொருட்களுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியின் கீழ் இயங்கும் போலீஸ் குழுவினரால் நேற்றைய தினம் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் போது ஒருவரிடம் இருந்து வாளும் மற்ற இருவரிடம் இருந்து ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போர்ச்சூழல். அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்பு. ஜனாதிபதி ஆராய்வு. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழலால் அத்தியாவசிய சேவைகளை முறையாக பேணுவதில் எழுத்துள்ள சிக்கல்கள் குறித்து ஜனாதிபதி என்று குமார திசாநாயக்கவுக்கும் அமைச்சுக்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட நிறுவன தலைவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது.
இதன் போது குறிப்பாக சுகாதாரம், கல்வி, கைத்தொழில், விவசாயம் மற்றும் கடற்தொழில் போன்ற துறைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் அந்தந்த துறைகளில் தற்போதைய எரிபொருள் தேவைகள் குறித்து அமைச்சுக்களின் செயலாளர்களால் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்து ஜனாதிபதி சுகாதாரத்துறை போன்றவற்றுக்கு தேவையான அத்தியாவசிய எரிபொருள் கையிருப்புகளை பிரதேச ரீதியாக பராமரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அதேபோன்று வீட்டிலிருந்து பணியாற்றும் முறைமை குறித்து மேலும் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் செயலாளர்களுக்கு இதன்போது அறிவுறுத்தியுள்ளார். ஆண்டு இந்த அரசாங்கம் இந்த நாட்டிலே ஸ்தாபிக்கப்பட்டதை தொடர்ந்து 2005, 2026 ஆகிய 2 ஆண்டுகளுக்கான பாதீடுகள் இந்த அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாதீடுகளின் அடிப்படையில் 2024 ஆண்டு வடக்கு மாகாணத்திற்கு 5000 மில்லியனின் கீழ் வீதிகள் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு அதன் கீழ் 1000 மில்லியன் ரூபாய் யாழ்ப்பாணத்துக்கான நிதி ஒதுக்கீடாக மேற்கொள்ளப்பட்டு அதன் கீழ் பல்வேறு வகையான வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டிருந்தன. இது 1000 மில்லியன் ரூபாவின் கீழ் உள்வாங்கப்பட்ட வீதிகள். இதன் அடிப்படையில் 23 வீதிகள் கிராமிய வீதிகளினை மெருகூட்டுகின்ற செயற்பாடு என்கின்ற அடிப்படையில் பிரதேச மற்றும் நகர மற்றும் மாநகர சபைகளுக்கு சொந்தமான வீதிகளினை வீதி அபிவிருத்தி அதிகார சபையானது தன்னுடைய நிதி பங்களிப்பின் கீழ் செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருந்தது. அந்த வகையில் 24 வீதிகள் தெரிவு செய்யப்பட்டு இறுதியாக 23 வீதிகள் செய்யப்பட்டது. அதில் 4 வீதிகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபை தங்களினுடைய நேரடி ஊழியர்களினுடைய செலவீனங்களூடாக வீதிகளை புனரமைக்க, ஏனைய வீதிகள் ஒப்பந்த அடிப்படைகளில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இது 2024 ஆண்டு. இது தவிர 2024 ஆண்டினுடைய கடைப்பகுதியில் யாழ் மாவட்டத்தினுடைய போக்குவரத்துக்கான அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு வருகை தந்த அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்களினால் மேலதிகமாக 250 மில்லியன் ரூபாய் தீவகங்களினுடைய வீதி அபிவிருத்திக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த ஒதுக்கீட்டின் கீழாக காரைநகர், நெடுந்தீவு, ஊர்காவற்துறை, வேலணை ஆகிய பிரதேசங்களை முன்னுரிமைப்படுத்தியதாக வீதி அமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அங்கு பிரதானமான நோக்கமாக இருந்தது கடல் தாண்டி பயணிக்கின்ற வீதிகளுக்கு, தீவுகளுக்கான வீதிகள் தான் முன்னுரிமைப்படுத்தப்பட்டிருந்த பொழுதும் காரை நகரும் இதற்குள் உள்வாங்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் காரை நகரில் இருக்கின்ற ஏறத்தாழ 10 வீதிகள் இந்த திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்டிருந்தன. அவற்றுள் கிட்டத்தட்ட 9 வீதிகள் பூரணமாக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் 32 மில்லியன் ரூபாய் செலவிலே ஒரு வீதி செப்பனிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது 2024 ஆண்டு பாதீட்டின் கீழ் ஒதுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற திட்டங்களினுடைய விரிவு. இதனை தாண்டி 2026 ஆண்டினுடைய பாதீட்டை பொறுத்தவரையில் இதே நகர அபிவிருத்தி அமைச்சானது மேலதிகமாக 250 மில்லியன் ரூபாவினை யாழ்ப்பாணத்தினுடைய வீதி அபிவிருத்திக்காக ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. அதனையும் தாண்டி கிராமிய வீதிகளினுடைய அபிவிருத்தியை முன்னிறுத்தியதாக இந்த 250 மில்லியன் இருந்தாலும் ஏனைய வீதிகளினுடைய அபிவிருத்திக்காகவும் இந்த அரசாங்கத்தினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மத்திய அரசாங்கத்தினால் வீதி அபிவிருத்திக்காக ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற நிதி. இதனை தாண்டி மாகாண அரசாங்கங்களுக்கும் மத்திய அரசாங்கத்தினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. அந்த நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஏற்பட்ட டித்வா புயலினால் பாதிக்கப்பட்டவரிலிருந்து மீண்டெழுவதற்காக 700 மில்லியன் ரூபாய் இந்த வடக்கு மாகாணத்தினுடைய இந்த வீதி அபிவிருத்திக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த அனர்த்த காலத்திற்கு பின்னராக. இதனை தாண்டி உங்களுக்கு தெரியும் PSDG என்று சொல்லப்படுகின்ற மாகாணத்துக்காக குறித்து ஒதுக்கப்பட்ட நிதியின் கீழ் கடந்த ஆண்டில் பல்வேறு வகையான வீதிகள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக RDD என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டமைப்பினால் காரை நகரில் சில வீதிகள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் அந்த வீதிகள் உள்வாங்கப்பட இருக்கின்றன. இந்த நிலையிலேதான் இந்த அமைச்சானது வடக்கு மாகாணம், யாழ்ப்பாணம் என்று காரை நகர் வரையும் தன்னுடைய இந்த நிதி ஒதுக்கீட்டினூடாக அபிவிருத்தியை மேற்கொண்டு வருகின்றதனை இந்த இடத்திலே நிச்சயமாக நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம்.